நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் CapCut எடிட்டரில் மாஸ்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லைட் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு CapCut ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். CapCut ஆப்லேயே நிறைய இன்பில்டு வீடியோஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு வீடியோ தான் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். சைட்ஸ் இன் ஃபோட்டோகிராஃபி வீடியோ மாதிரி இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஃப்ரீஸ் பண்ண அந்த கிளிப்பிங்கை வந்து ஓவர்லே மூலிமா கீழே கொண்டு வரும். கீழே கொண்டு வந்த பிறகு அந்த கிளிப்போடைய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாஸ்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணி அந்த கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ மாஸ்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ண பிறகு நம்ம அந்த கிளிப்பிங் எப்படி வேணும், எந்த டைரக்ஷன் வேணுன்றதை முடிவு பண்ணி நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிற மாதிரி நான் சூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் டைரக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம ஃப்ரீஸ் பண்ண கிளிப்பிங்கில் வந்து லேயர் அப்ளை பண்ணோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பிங்கோடைய எட்ஜுக்கு கொண்டு போயிட்டு அண்டு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், லேயர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி லேயர் பண்ண ஸ்லைடை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் கார்னர் கொண்டு போயிட்டேன். ஏன்னா அங்கேருந்து ரைட்டில் வரணுன்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதனால் லெஃப்ட் கார்னர் கொண்டு போயிட்டேன். அகெயின் வந்து அந்த ஃப்ரீஸ் பண்ண கிளிப்பிங்கோடைய எண்டு எட்ஜில் வந்து மறுபடியும் அந்த லேயர் அண்டு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிறீங்க, அந்த லேயர் வந்து நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணி அந்த கிளிப்பிங்கை வந்து எப்படி வந்து அந்த இமேஜில் வந்து பர்ஃபெக்டாக உட்காரணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்களே வந்து ட்ராக் பண்ணி எடுத்து வந்து விட்டுருங்க. ட்ராக் பண்ணி எடுத்து வந்து அந்த கிளிப்பிங்கில் உட்கார வச்ச பிறகு நீங்கள் நம்ம ரீலை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன செய்கிறீங்கன்னா, தேவைப்பட்ட அந்த கிளிப்பிங்கோடைய இமேஜோடைய பிரைட்டு, கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நெசசரி கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே மூலயமா வந்து ஒரு பிரைட்டான இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் டிரான்சாக்ஷனில் வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தேவைப்பட்டால் இதை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனுடைய ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட், அது வந்து லூப் மூலயமா வந்து ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிவியூ பார்த்துப்போம், இந்த இமேஜ் வந்து எப்படி வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 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 ரொம்ப ஸ்லோ வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இது இப்போ ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்றத பாருங்கள். எகைன் வந்து பார்த்திங்கன்னா லேயர் நம்ம எப்படி சொல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள், லூப் சிம்பிள். அதை கிளிக் பண்ணி அதில் எந்த மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல் வேணுன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதிலே வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கிராஃப் இருக்குது பாருங்கள், இந்த கிராஃபில் வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகும். நீங்கள் அதை இங்கேயே வியூ பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நான் வந்து 180 பிக்சலில் வச்சுருக்கேன். ஃப்ரேம் ரேட்லாம் வந்து 50 வச்சுருக்கேன். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இதோடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிச்சு. ஓகே, அவுட்புட் வந்துச்சு. நம்ம வந்து கேலரியில் போய் எப்படி இருக்குது பார்க்குறோம். எப்படிங்க இருக்குது? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எடிட்டிங் ட்ரிக் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.